1900 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு செல்பவர்களின் பார்வைக்கு முதல் காட்சியாக அமெரிக்க சுதந்திர தேவி சிலைதான் தென்படும். ஏனெனில் அமெரிக்காவின் நுழைவாயிலாக விளங்கும் நியூயார்க் துறைமுகத்தின் வாயில் பகுதியில் பிரம்மாண்டமான உருவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிலைதான் சுதந்திர தேவி சிலை. 19ஆம் நூற்றாண்டில் இச்சிலையை பிரான்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு அன்பளிப்பாக வழங்கியது. அமெரிக்க புரட்சியின் போது ஐக்கிய அமெரிக்காவிற்கும் பிரான்சுக்கும் இடையில் நிலவிய நட்புறவின் வெளிப்பாட்டினை காட்டும் முகமாக பிரான்ஸ் நாட்டினால் ஐக்கிய அமெரிக்காவிற்கு அன்பளிப்பாக இச்சுதந்திர தேவி சிலை வழங்கப்பட்டது. இது சர்வதேச ரீதியில் நட்பையும் விடுதலையினையும் மக்கள் ஆட்சியினையும் வெளிப்படுத்தும் சின்னமாக விளங்குகிறது. ஐக்கிய அமெரிக்காவிற்கு விடுதலை கிடைத்து நூற்றாண்டுகள் நிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் முகமாக அமெரிக்காவும் பிரான்சும் ஒன்றிணைந்து சிலை ஒன்றினை வடிவமைக்க அமெரிக்காவில் நடைபெற்ற மாநாடொன்றில் தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் பீடத்தினை அமெரிக்க மக்கள் நிர்மாணிப்பதென்றும் பிரான்ஸ் மக்கள் சிலையினை நிர்மாணிப்பது என்றும் முடிவு செய்தனர். பிரான்ஸ் நாடு களியாட்டங்கள், அதிர்ஷ்ட லாபச்சீட்டிழப்பு மூலமும் அமெரிக்கா கலை நிகழ்வுகள், கண்காட்சிகள் மற்றும் வேறு நிகழ்வுகள் மூலமும் நிதியை திரட்டின. 1875ஆம் ஆண்டு இச்சிலையின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 1884ஆம் ஆண்டு முழுமையடைந்தது. பிரான்சிலிருந்து கப்பல் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சுதந்திர தேவி சிலை 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் திகதி அமெரிக்க மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1924இல் அமெரிக்கா இச்சிலையினை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தது. அமெரிக்க விடுதலை போரின் சரித்திரத்தை குறிக்கும் வகையில் சுதந்திர தேவியின் வலது கையில் தீப்பந்தம், இடது கையில் 1776 ஜூலை 4 என்று எழுதப்பட்ட புத்தகமும் காணப்படுகிறது. தலையில் 7 முனைகள் கொண்ட கிரீடமானது 7 கண்டங்களையும் 7 கடல்களையும் குறிக்கின்றன. பீடத்திலிருந்து 93 மீட்டர் உயரமும் 204.1 டன் எடையும் கொண்டது. இந்த பிரம்மாண்டமான சிலையின் உள்ளே சிறிய அருங்காட்சியகமே செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இந்த சிலையின் வரலாறு பொறிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலத்தில் சிலையின் பிற்புறமாக பொதுமக்கள் சிலையின் கிரீடம் மற்றும் விளக்கு வரை சென்று பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். 2001ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு பின் இந்த பழக்கம் நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் சிலையின் உட்புறத்தை ஒரு கண்ணாடி வழியாக பார்க்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பீடத்தினின்று பொதுமக்கள் பார்வையிடலாம். இச்சிலை நிறுவப்பட்டு 138 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 1984ஆம் ஆண்டு இந்த சிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது.